அந்த காலத்தில் காசியில் ஒரு ராஜா இருந்தார். ராஜாவும் மந்திரியும் ஒரு நாள் ராத்திரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 11 மணி. ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எந்த ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அடுத்த ராஜா சண்டைக்கு வருவான். இருக்கிறது ஒரு பொண்ணு. யோசனையா இருக்கு. மந்திரியை கேட்கிறார், ஆமா நம்ம பொண்ணை எந்த ராஜாவுக்கு கொடுக்கலாம்? மந்திரி மகா கெட்டிக்காரன். என்ன தெரியுமா சொன்னா, ஒன்று செய்வோம். என்ன? நாளைக்கு காலையில் காசியில கங்கக்கரையில மணிகர்ணிகா கட்டத்திலே யார் ஒருவர் தவம் செய்து கொண்டு இருக்கிறாரோ அவருக்கு நம்ம பொண்ணை கொடுத்துருவோம். நம்ம பணம் கொடுக்கிறோம், அவர் ராஜாவாயிட்டு போறாரு, அவ்வளவு தானே. சரி, நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு போகணும்? 6 மணிக்கு போயிடுவோம். 6 மணிக்கு மணிகர்ணிகா கட்டத்தில் யார் தவம் செய்கிறாரோ அவருக்கு நம்ம பொண்ணு. ராஜாவும் மந்திரியும் படுக்க போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி திருடுறதுக்காக ஒரு திருடன் வந்திருந்தா ராஜா வீட்டுக்கு. அவன் ராஜா இருந்த அரண்மனை அந்த ஒரு மஞ்சத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த ராஜாவும் மந்திரியும் பேசுறத கேட்டுவிட்டேன். நல்லா கேட்குறீங்க. கேட்டுவிட்டானா? யோசிச்சேன். திருடுனா கொஞ்சம் தான் கிடைக்கும், மாட்டிக்கிட்டா வம்பு. இப்பவே காசியில போய், அது காசி தானே, கங்கக்கரையில மணிகர்ணிகா கட்டத்துல நின்று தவம் பண்றாப்புல நடிச்சா கிளம்பிட்டேன். அதுக்குள்ள வேற எவனாவது வந்துட்டா என்னடா பண்றது? விபூதி பூசணும். விபூதி எப்படி பூசுறது? முன்ன பின்ன பூசணத்தானே. நாட்டுக்கோட்டை செட்டியார் படங்களை பார்த்திருக்கீங்களா? 16 இடத்துல விபூதி பூசி இருப்பாங்க. இங்க 1, நெத்தியில 1, நெஞ்சில 2, மொத்தம் எத்தனை ஆச்சு? 4. இந்த தோள்பட்டை இந்த இடத்துல, முழங்கைக்கு மேல, மணிக்கட்டுக்கு மேல 1, 2, 3, 4, இங்க 3, 7, இங்க 3, 10, 2 விழாவில் 2, 12, கழுத்துல 2, 14, முழங்காலில் 2, 16. இந்த 16 இடத்துல விபூதி பூசியாச்சுன்னா ஜலதோஷம் வராது, சந்தோஷம்தான் வரும். தண்ணிய பூரா உறிஞ்சிப்படும். நான் என்னுடைய 15 வயசுல இருந்து உபதேசம் கேட்டு கொலைச்சு விபூதி பூசிக்கிட்டு இருக்கேன். எந்த ஊர் தண்ணியும் நமக்கு ஒத்து போயிடும். இருங்க, இவனுக்கு விபூதி பூச தெரியாதா? உடம்பெல்லாம் பூசன. இது பாட்டுக்கு விபூதி ஒழுங்கா பூசலன்னு சொல்லிவிட்டா என்னடா பண்றது? நடிப்பு தானே. நல்லா பூசினானா, மணிகர்ணிகாவுக்கு போயிட்டானா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒருத்தன் என்ன வரல, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நமக்கு பின்னாலே யாரும் வரல. நல்ல வேலை. ஓம் நம சிவாய, ஓம் நம்ம பூஜை பண்றாப்புல. நம்ம பூஜை அப்படித்தானே பண்றோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இங்க ஒன்னு அடிக்கும். எது? வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. அடிக்குதா இல்லையா? அடிச்ச உடனே என்ன சொல்லுவான்? அப்படி கேட்டுட்டு நான் பூஜை பண்றேன், அப்புறம் பேசுங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் அநேக முறை அடிக்கும். நான் ஃபோன் பண்ண, நான் இப்போ பேச முடியாது, பூஜை பண்றேன். சிவபுராணம் 95 வரி. எத்தனை வரி? 90 முறை அடிச்சிருச்சு. சிவபெருமான் கேட்பாரா இல்லையா, ஏன்டா ஃபோன் பண்ணியா பூஜை பண்ணியா? இருங்க, அவன் நம்மாளு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம். காலையில் 6 மணி மகாராஜா வர்றார். பல ராஜாக்கள் வர்றாங்க, பல பேரு. அந்த ஒரு மகான் தவம் செய்கிறார். திரும்பி பார்த்தான், பின்னால எவனாவது நிக்கிறானோ என்னமோ. நல்ல வேளை நம்மளைத்தான் சொல்லி இருக்காங்க. வந்து இவனை கூட்டிக்கிட்டு போனா சந்தோஷமா இருக்கு. உள்ள கூட்டி போயிட்டாங்களா, இவனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு இவனை அரியணை மாதிரி மணவரையில கொண்டே உட்கார வச்சு அந்த பொண்ணு அங்கிருந்து நடந்து வருது. பேரழகு மகாலட்சுமி. இட்ட அடிநோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய அந்த பொண்ணு அப்படியே மங்கியதோ நிலவினிலே கனவில் இது கண்டேன், வயது 16 இருக்கும் இளவயது மங்கை. பொண்ணு அழகா வருது. இவன் பார்க்கறான், நான் திருட்டு பய, நேற்று ராத்திரி வரைக்கும் திருடேன், எனக்கு இந்த அழகான பொண்ணா, இந்த ராஜ்யமா,
இந்த மனசு வேலை பார்க்குமா இல்லையா? எதனால எதனால இந்த பொண்ணு, எதனால இந்த சாம்ராஜ்யம், எதனால இந்த அதிகாரம் எல்லாம் வரப்போகுது? எதனால? நேத்து சாயந்தரம் இல்ல நேத்து ராத்திரி மணிகர்ணிகா கட்டத்தில் ஒரு 2-3 மணி நேரம் சிவனடியார் மாதிரி தவம் பண்ணினேன். தப்பு, தவம் பண்றாப்புல நடிச்சேன். நடிச்சதுக்கே இதெல்லாம் கிடைக்குமானால் நல்ல சந்தோஷம். நடிச்சதுக்கே இதெல்லாம் கிடைக்குமானால் உண்மையா தவம் பண்ணனா என்ன கிடைக்கும்? எடுத்த தாலிய கீழே போட்டேன், ஓம் நம சிவாய, உண்மையா மாறி போயிட்டேன். இப்ப சொல்லுங்க, நடிக்கலாமா நடிக்கப்படாதா? இந்த கதை யாரு சொன்னது தெரியுமா? பகவான் ராமகிருஷ்ணர்.